ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஸோ நம்ம வந்து டாப் 100 எம்சிக்யூ சீரிஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு ஆல்ரெடி ஜனவரி மந்த்துக்கான அந்த டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இந்த டாப் 100 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து ஃப்ரீயாவே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் அப்படின்றது வந்து ஒரு மந்த் இப்போ ஜனவரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து ஸ்டேட் நியூஸ், நேஷனல் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ், அதுக்கப்புறம் எக்கனாமி, டிஃபென்ஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ல வந்து வீடியோஸ் இருக்கு. ஸோ அதனுடைய ஒரு ரிவிஷன் சீரிஸ் மாதிரி இந்த ஒரு இது போகும். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வரப்போகிற சிஜிஎல் எக்ஸாம், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம், ஜிடி எக்ஸாம்ஸ், எம்டிஎஸ் எக்ஸாம், இதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் மாதிரி இந்த ஒரு வீடியோ அப்படின்றது இருக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோனுடைய பிடிஎஃப் அப்படின்றது இந்த வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து இந்த பிடிஎஃப் வந்து வந்துடும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த இதில் வந்து எல்லாமே எம்சிக்யூ சீரீஸில் தான் போகும். சரியா? எல்லாமே கொஸ்டின் வச்சு தான் நம்ம வந்து போகிறோம். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லையுமே தான் இருக்கும் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான நாட்கள் எல்லாம் பார்த்துடலாம். நாட்கள் மட்டும்தான் இப்படி இருக்கும், அதுக்கடுத்து எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ் வச்சு தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, பிப்ரவரி 1 தேதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்திய கடலோர காவல்படை தினம். சரியா? பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல்படை தினம். அதுக்கப்புறம் பிப்ரவரி 2 உலக சதுப்பு நில தினம். எதற்காக பிப்ரவரி 2 உலக சதுப்பு நிலம் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பிப்ரவரி 2 1971 தான் வந்து என்ன சைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இதுக்கானது வந்து ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்ற ஒன்று சைன் பண்ணாங்க. ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்ற ஒன்று சைன் பண்ணது எப்பன்னா 1971. இந்த ராம்சார் கன்வென்ஷன் நடைமுறைக்கு வரப்பட்டது, என்ஃபோர்ஸ் பண்ணப்பட்டது எப்பொழுது அப்படின்னா 1975. ஸோ சைன் பண்ணது 1971, நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது 1975. ஓகே, அதுக்கப்புறம் பிப்ரவரி இப்போதைக்கு வந்து இந்தியாவில் வந்து எத்தனை சதுப்பு நிலங்கள் இருக்குது, ராம்சார் சதுப்பு நிலம் இருக்குதுன்னு கேட்டா டோட்டலா 85 வெட்லேண்ட் இருக்கு. WL அப்படின்னா வெட்லேண்ட். டோட்டலா 85 வெட்லேண்ட் வந்து ராம்சார் கன்வென்ஷனுக்கு கீழே வந்து இந்தியாவில் வந்து 85 வெட்லேண்ட் வந்து இருக்குது. ஓகே, சரி. அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினம். பிப்ரவரி 6 வந்து பார்த்துட்டீங்கன்னா பாதுகாப்பு இணைய நாள், சேஃபர் இன்டர்நெட் டே. பிப்ரவரி 6 வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் ஆஃப் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன். அதுக்கப்புறம் பிப்ரவரி 7 அப்படின்றது நேஷனல் பிளாக் ஹெச்ஐவி ஆர் எய்ட்ஸ் அவேர்னஸ் டே. இப்போ ஹெச்ஐவி அப்படின்றது வந்து ஒரு வைரஸ். சரியா? எய்ட்ஸ் அப்படின்றது நோய். ஸோ இந்த வைரஸ்னால தாக்கக்கூடியதுதான் எய்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ ஹெச்ஐவி அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஹெச்ஐவியினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி. நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இம்யூனிட்டி சிஸ்டம்னு சொல்லுவாங்களா, அது வந்து இல்லவே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி, எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்களா, அதான் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். ஓகே, ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஹெச்ஐவி அப்படின்றது ஃபுல் ஃபார்ம். இதுவே எய்ட்ஸினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னா அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரம். ரைட்டா? எய்ட்ஸினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னா அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரம். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எய்ட்ஸினுடைய ஃபுல் ஃபார்ம். ஓகே, ஸோ நேஷனல் பிளாக் ஹெச்ஐவி ஆர் எய்ட்ஸ் அவேர்னஸ் டே பண்ணால் பிப்ரவரி 7. அதுக்கப்புறம் வேர்ல்டு பல்சஸ் டே, பருப்புகள் இருக்குல்ல, அதை பல்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வேர்ல்டு பல்சஸ் டே பண்ணால் பிப்ரவரி 10. சரியா? 10 அது வந்து பல்சஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்சஸ் அப்படின்னா இந்த கொண்டக்கடலை, பட்டாணி, அது எல்லாமே பல்சஸ் கீழே தான் வரும். ரைட்டா? அடுத்து பிப்ரவரி 11 வந்து பார்த்துட்டிங்கன்னா அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகள் சர்வதேச தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். பிப்ரவரி 12 நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே. 13 வந்து பார்த்துட்டிங்கன்னா வானொலி தினம், உலக வானொலி தினம். அதுக்கப்புறம் சரோஜினி நாயுடுவின் பிறந்தநாள். இரண்டுமே பிப்ரவரி 13. சரோஜினி நாயுடு அவர்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு யாரை சொல்லுவாங்கன்னா சரோஜினி நாயுடு அவர்களை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு சரோஜினி நாயுடு அவர்களுக்கு, என்னன்னா பாரத் கோகிலா அவர்கள். பாரத் கோகிலா என்ற ஒரு பெயரும் இருக்கு. இந்த பாரத் கோகிலா என்ற பெயரை வந்து மகாத்மா காந்தி அவர்கள் தான் இவங்களுக்கு வந்து வச்சாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அப்புறம் பிப்ரவரி 14 புல்வாமா தீவிரவாத தாக்குதல் வந்து பிப்ரவரி 14 தான் நடந்துச்சு. ஸோ அந்த கருப்பு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து புல்வாமா தீவிரவாத தாக்குதல் வந்து எப்பொழுது நடந்துச்சுன்னா பிப்ரவரி 14 2019 நடந்துச்சு. 2019. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உலக மானுடவியல், அதாவது ஆந்த்ரோபாலஜி, மனிதர்களை பற்றி. ஆந்த்ரோ அப்படின்னா மனிதர்கள். சரியா? ஸோ ஆந்த்ரோபாலஜி டே வந்து எப்பொழுது அப்படின்னா
பிப்ரவரி 16. அதுக்கப்புறம் பிப்ரவரி 20 அருணாச்சல் பிரதேஷ் மற்றும் மிசோரம் இந்த இரண்டு மாநிலங்களுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா பிப்ரவரி 20 1987 தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா மாநிலங்களாக ஆக்கப்பட்டது. ரைட்டா? இது வந்து பார்த்துட்டீங்கன்னா முன்னாடி வேற ஒரு விஷயம் இருந்துச்சு. மாநிலங்களாக இந்தியாவின் மாநிலங்களாக அறிவிக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னா பிப்ரவரி 20 1987 அருணாச்சல் பிரதேசமும் மிசோரமும் அறிவிக்கப்பட்டது. இந்த அருணாச்சல் பிரதேஷ் வந்து ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா NEFA அப்படின்னு சொல்லுவாங்க, நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டையர் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க, NFA இல்லைன்னா ப்ரொவின்ஸ். நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டையர் ஏஜென்சி அப்படின்ற ஒரு பேரை வச்சுதான் இருந்துச்சு. அதுதான் அருணாச்சல் பிரதேசம் மாறுச்சு. ஸோ அருணாச்சல் பிரதேஷ் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா மிசோரம் இந்த இரண்டுமே பிப்ரவரி 20 1987 தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இது வந்து மாநிலங்களா மாற்றப்பட்டது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா முக்கியமானது. அதுக்கப்புறம் உலக சமூக நீதி தினம் வந்து பிப்ரவரி 20 தான். ரைட்டா? சரி, அடுத்தது பாருங்க, பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம், மதர் லாங்குவேஜ் டே. பிப்ரவரி 22 உலக சிந்தனை தினம், திங்கிங் டே. 23 வந்து உலக அமைதி மற்றும் புரிதல் தினம், உலக அமைதி மற்றும் புரிதல் தினம். அதுக்கப்புறம் பிப்ரவரி 24 கலால் தினம், அதாவது எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, கலால் வரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ சென்ட்ரல் எக்ஸைஸ் டே. ஆக்சுவலா எக்ஸைஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உள்ளூர்ல, அதாவது இந்தியாவில் வந்து உருவாக்குற சரக்குகளுக்கும் சேவைகளுக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா வரி போடுறது. ஸோ எக்ஸைஸ் அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா டொமஸ்டிக்கலி ப்ரொடியூஸ்டு குட்ஸுக்கு டாக்ஸ் போட்டு அது வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் பிப்ரவரி 27 என்ஜிஓனா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதாவது அரசு சாரா அமைப்பு. பிப்ரவரி 27 வந்து பார்த்துட்டீங்கன்னா அரசு சாரா அமைப்பு தினம். அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரி 28 நேஷனல் சயின்ஸ் டே. ஏன் இந்த பிப்ரவரி 28 அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த இதுல நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்றது 1928 வந்து இந்த பிப்ரவரி 28 தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா சர் சி வி ராமன் அவர்கள் வந்து என்ன கண்டுபிடிச்சார், த ராமன் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சார். த ராமன் எஃபெக்ட் எப்பொழுது அப்படின்னா 1928 த ராமன் எஃபெக்ட் அப்படின்ற ஒண்ணு. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சில முக்கியமான ஒரு டேஸ் பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு. ஆனால் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமானது மட்டும்தான் நான் இதுல எழுதியிருக்கிறேன். ரைட்டா? சரி, இப்போ இதுல இருந்து வரிசையா நம்ம ஒரு டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதுல இருந்து பார்க்க போறோம். ஓகே, சரி, இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முதல்ல என்ன கேட்டிருக்காங்க, 19வது IBA. ஃபர்ஸ்ட் IBA என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? IBA இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன். IBA அப்படின்னா இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன். இந்தியாவில் இருக்க பேங்க்ஸுடைய ஒரு அசோசியேஷன் தான் இது. ரைட்டா? ஸோ IBA 19வது IBA வருடாந்திர வங்கி தொழில்நுட்ப மாநாடு எக்ஸ்போ வந்து நடந்துச்சு. ஸோ அதுல வந்து அந்த ஒரு எக்ஸ்போல வந்து பார்த்துட்டீங்கன்னா சிறந்த தொழில்நுட்ப வங்கி என்ற பட்டத்தை வழங்கிய வங்கி வந்து எது அப்படின்றத கேட்குறாங்க. சரியா? ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா வழங்கிய வங்கி கிடையாது, இந்த பட்டத்தை வாங்கிய வங்கி. ரைட்டா? ஸோ இந்த பட்டத்தை வந்து வாங்கிய வங்கி வந்து எது அப்படின்னு கேட்டா இதுக்கான ஆன்சர் வந்து சவுத் இந்தியா பேங்க். சரியா? சவுத் இந்தியன் வங்கி. ஸோ IBA இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன். ரைட்டா? சரி, அடுத்து பாருங்க, தாஜ் மஹோத்சவ் 2024 கருப்பொருள் என்ன? தாஜ் மஹோத்சவ் அப்படின்றது ஒரு திருவிழா. ரைட்டா? அந்த தாஜ் மஹோத்சவ் வந்து எங்க நடந்துச்சுன்னா உத்தரப்பிரதேசில இருக்க ஆக்ரால வச்சுதான் நடந்திருக்குது. ஸோ தாஜ் மஹோத்சவ் 2024 கருப்பொருள் வந்து சமஸ்கிருதி மற்றும் சம்ருதி. அதாவது சான்ஸ்கிருதி அண்ட் சம்ருதி. இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா தமிழ்ல சமஸ்கிருதி மற்றும் சம்ருதி அப்படின்ற ஒரு கருப்பொருள் தான், தீம். ஓகே, அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா சிக்கிம் அரசுக்கும் உலக வங்கிக்கும் இடையே ஒரு கூட்டு முயற்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கூட்டு முயற்சியின் பெயர் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? உலக வங்கிக்கும் சிக்கிம் கவர்மெண்ட்டுக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா சிக்கிம் இன்ஸ்பயர்ஸ் அப்படின்றது. சிக்கிம் இன்ஸ்பயர்ஸ். ஸோ இப்போ உலக வங்கி அப்படின்னு பார்த்துட்டோம்னா உலக வங்கி உருவானது எப்போ அப்படின்னா ஜூலை 1944 உருவானது. உலக வங்கியின் தலைமையிடம் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னா வாஷிங்டன் DC. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குது? வாஷிங்டன் DC-ல இருக்குது. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா உலக வங்கியின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அஜய் பங்கா அவர்கள் தான் தலைவர். ஓகே, சரி, அடுத்த கேள்வி என்ன கேட்கறாங்க அப்படின்னா எந்த இந்திய மாநிலம் சமீபத்தில் வான் மித்ரா திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? வான் மித்ரா அப்படின்ற திட்டம் வந்து ஒரு மரத்தை நடுற திட்டம் தான். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து இப்போ மரங்கள் இல்லாத இடத்துல வந்து மரத்தை நடும் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திய மாநிலம் வந்து எதுனா ஹரியானா. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஹரியானா. அப்ப வான் மித்ரா அப்படின்னா மரங்கள் இல்லாத பகுதியில் மரத்தை நடும் திட்டம் தான். ஓகே, அடுத்து
அடுத்த கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, வாயு சக்தி 2024 பயிற்சி எப்பொழுது வந்து பொக்ரான் அப்படின்ற இடத்துல நடக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பிப்ரவரி 17 தான் நடந்திருக்கு. பொக்ரான் அப்படின்ற இடத்துல தான் வந்து வாயு சக்தி 2024 எக்ஸசைஸ் நடந்திருக்கு. பொக்ரான் எங்க இருக்குன்னா ஜெய்சால்மேர்ல இருக்கு. பொக்ரான் அப்படின்ற இடம் வந்து எங்க இருக்குன்னா ஜெய்சால்மேர் எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்குது. சரியா? ஜெய்சால்மேர் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான். பிப்ரவரி 17 தான் இது வந்து ஆரம்பிச்சாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, காமன்வெல்த் வழக்கறிஞர்கள், அதாவது காமன்வெல்த் அட்டார்னிஸ் அண்ட் சாலிசிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? காமன்வெல்த் அட்டார்னிஸ் அண்ட் சாலிசிட்டர் ஜெனரல்ஸ் அந்த ஒரு மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாட்டினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கிராஸ் பார்டர் சேலஞ்சஸ் இன் ஜஸ்டிஸ் டெலிவரி அப்படின்னு. சரியா? இதுல கிளி அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து இனாகிரேட் தொடங்கி வச்சது யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான். இதுல கிளியினுடைய காமன்வெல்த் அட்டார்னிஸ் அண்ட் சாலிசிட்டர் ஜெனரல் கான்ஃபரன்ஸ். அப்ப கிளி அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா காமன்வெல்த் லீகல் எஜுகேஷன் அசோசியேஷன். என்னது? காமன்வெல்த் லீகல் எஜுகேஷன் அசோசியேஷன். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கிளி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த கிளியினுடைய காமன்வெல்த் அட்டார்னி அண்ட் சாலிசிட்டர் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிச்சு வச்சது யாருன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். ரைட்டா? சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய கருப்பொருள் நீதி வழங்குவதில் எல்லை தாண்டிய சவால்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. உலக சதுப்பு நில தினத்தில் வந்து சர்வதேச மாநாட்டை நடத்திய நகரம் எது? சதுப்பு நில தினம் அப்படின்றது வந்து நம்ம எப்ப பார்த்தோம்? பிப்ரவரி 2 பார்த்தோம். பிப்ரவரி 2. சோ இந்த சர்வதேச மாநாட்டில் வந்து இந்த ஒரு தினம் அப்ப சர்வதேச மாநாட்டை நடத்திய நகரம் வந்து இண்டோர் எங்க இருக்குதுன்னா மத்திய பிரதேசம்ல இருக்கு. இந்த வருஷம் 2024க்கான உலக சதுப்பு தினத்தின் கருப்பொருள் அப்படின்றது என்னன்னா வெட்லேண்ட் அண்ட் ஹியூமன் வெல்பீயிங் அப்படின்ற இதுதான். ஓகே, சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இண்டோர் அப்படின்றது எங்க? இண்டோர்ல தான் நடந்திருக்கு. இண்டோர் எங்க இருக்குதுன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்குது. ஓகே, சரி, அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 37வது சூரஜ்குண்ட் சர்வதேச கைவினை மேளாவின் கருப்பொருள் என்ன அப்படின்றது தீம். ஸோ 37th சூரஜ்குண்ட் சர்வதேச கைவினை மேளா வந்து எங்க நடக்குது அப்படின்னா சூரஜ்குண்ட் அப்படின்ற இடம். சூரஜ்குண்ட் எங்க இருக்கு? ஃபரிதாபாத்ல இருக்கு. ஃபரிதாபாத் எங்க இருக்கு? ஹரியானால இருக்கு. ஸோ ஹரியானால இருக்கிற சூரஜ்குண்ட் அப்படின்ற இடத்துல நடந்த சர்வதேச கைவினை மேளாவின் தீம் வந்து அதாவது கருப்பொருள் மாநிலம், தீம் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எந்த மாநிலம் அப்படின்னா குஜராத். அடுத்த கேள்வி. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் கேம்ஸினுடைய டார்ச் பியரர். சரியா? மொத்தம் 2 பேர், 2 இது இருக்குது. ஒன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா டார்ச் பியரர், இன்னொன்னு வந்து பிளாக் பியரர். டார்ச் பியரர் ஒரே ஒருத்தர் தான் இருப்பாரு. சரியா? எப்பவுமே. சோ 2024 பாரிஸ் ஒலிம்பிக் கேம்ஸின் டார்ச் பியரர் வந்து யாருன்னா அபினவ் பிந்த்ரா. இவர் எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட் ஆனவர்னா ஷூட்டிங். எந்த ஸ்போர்ட்ஸ்னா ஷூட்டிங். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சா? பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சுல்ல. ஸோ இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓப்பனிங் செரமோனி அப்படின்ற ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் க்ளோசிங் செரமோனி முடியிறப்ப. ஸோ ஓப்பனிங் செரமோனிப்ப இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எழுதுறது ஃபிளாக் பியரர்ஸ், இந்தியாவுடைய ஃபிளாக் பியரர்ஸ். ஸோ கொடி ஏற்றுக்கணும். இந்தியாவுடைய கொடி எடுத்துக்கிட்டு வந்து போனது வந்து யார் அப்படின்னு பார்த்துருக்கேன். இப்போ ஓப்பனிங் செரமனியில் வந்து யார் போனாங்கன்னா சரத்கமல். ஓப்பனிங் செரமனி அப்ப இந்தியாவை வந்து தலைமை தாங்கி போனது யார் அப்படின்னா சரத்கமல் அவர்கள். அதுக்கப்புறம் வந்து பி வி சிந்து. சரத்கமல் அவர்கள் வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் கூட ரிலேட் ஆனவர் அப்படின்னா டேபிள் டென்னிஸ். பி வி சிந்து அவர்கள் வந்து பேட்மிண்டன். ஓகே, அதுக்கப்புறம் க்ளோசிங் செரமனி முடியிறப்ப வந்து யார் போனாங்க அப்படின்னா மனு பெக்கர் அவர்கள். அதுக்கப்புறம் பி ஆர் ஸ்ரீஜேஷ் அவர்கள். ஸோ இவங்க தான் வந்து ஓப்பனிங் செரமனி மற்றும் க்ளோசிங் செரமனில வந்து இவங்க தான் வந்து இந்தியாவுடைய கொடியை வந்து எடுத்துட்டு போனது. ரைட்டா? அடுத்த கேள்வி வந்து பாருங்க. 66வது கிராமி 2024 சிறந்த உலகளாவிய இசை ஆல்பம் விருதை வந்து வென்ற குரூப் வந்து என்ன குரூப் அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் சக்தி இணைவு இசைக்குழு. சரியா? சக்தி ஃபியூஷன் பேண்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ 66வது வருடாந்திர கிராமி 2024 சிறந்த உலகளாவிய இசை ஆல்பம் வென்றது வந்து சக்தி இசைக்குழு. இந்த குழுல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா வி செல்வ கணேஷ் அவர்கள், சங்கர் மகாதேவன், ஜான் மெக்லாஃப்லின்,
அடுத்து கணேஷ் ராஜகோபாலன், ஜாகிர் ஹுசேன், இவர்கள் எல்லாருமே இதுல இருந்திருக்கிறாங்க. ஓகே. அடுத்து அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியர்கள்ல வந்து பிராண்ட் கார்டியன்ஷிப் இண்டெக்ஸ் 2024 முதலிடம் பிடித்தவர் யார் அப்படின்றது கேள்வி. சரியா? பிராண்ட் கார்டியன்ஷிப் இண்டெக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னா முகேஷ் அம்பானி அவர்கள். முகேஷ் அம்பானி அவர்கள். ஓகே. அடுத்த கேள்வி. ஸோ இப்போ வந்து 2022 வந்து லாஸ்டா FIFA வேர்ல்டு கப் நடந்துச்சு, ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடந்துச்சு. இப்போ வந்து அப்போ வந்து அடுத்து 4 வருஷம் கழிச்சு அதாவது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் FIFA வேர்ல்டு கப் நடக்கும். அப்போ 2022 நடந்துச்சுன்னா அடுத்து எப்போ நடக்கும்? 2026. ஸோ 2026 FIFA உலகக்கோப்பை வந்து எந்தெந்த நாடுகள்ல நடக்க போகுது அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோல தான் நடக்க போகுது. ஸோ ஃபீஃபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு ஃபீஃபாவை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே எழுதுறேன். ஸோ ஃபீஃபாவினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையிடம் எங்க இருக்குதுன்னா ஜுரிக் அப்படின்ற இடத்துல இருக்கு. ஜுரிக் எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்து. ஜுரிக் வந்து எங்க இருக்குதுன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஓகே. ஸோ ஃபீஃபாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து எந்த வருஷம் வந்து தோன்றியது அப்படின்னா 1904 உருவாக்கப்பட்டது. 1904. ஃபீஃபாவினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபெடரேஷன் ஃபீஃபாவினுடைய ஃபுல் ஃபார்ம் எழுதுறேன். ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டி ஃபுட்பால் அசோசியேஷன். இது வந்து வேற லாங்குவேஜ்ல இருக்கு. ஓகே. ஃபுட்பால் அசோசியேஷன். ஸோ இதுவே வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டி ஃபுட்பால் அசோசியேஷன். இதை இங்கிலீஷ்ல வந்து எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இதை வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து இன்டர்நேஷனல் ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஃபுட்பால். இது வந்து இங்கிலீஷ்ல வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல இன்டர்நேஷனல். ஸோ இதெல்லாம் வந்து கேட்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்பாங்க, கேட்டிருக்கிறாங்க ஆல்ரெடி. சரியா? இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஃபுட்பால். ஓகே. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த ஃபீஃபாவினுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. கியாண்டி இன்ஃபான்டினோ. ஃபீஃபாவினுடைய ஹெட் தலைவர் யார் அப்படின்னா ஜியானி இன்ஃபான்டினோ. ஸோ 2026 எங்க நடக்க போகுதுன்னா இந்த 3 நாடுகள்ல தான் நடக்க போகிறது. ஓகே. சரி. அடுத்த கேள்வி வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் கருப்பு கழுத்து கொக்கு. சரியா? கருப்பு கழுத்து கொக்கு, அதான் என்ன சொல்றாங்கன்னா பிளாக் நெக்டு கிரெயின். அதுதான் கருப்பு கழுத்து கொக்கு. இதை வந்து அறிவியல் பேர் வந்து இதுக்கு வந்து குரூஸ் நிகிரிகோலிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் எந்த அட்டவணையில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1ஆம் அட்டவணை. சரியா? ஒரு அட்டவணைக்கும் அதனுடைய அந்த அழிவிற்கு ஏற்ப அதை வந்து வைப்பாங்க. ஸோ இது வந்து 1ஆம் அட்டவணையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. ஓகே. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டம் நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம்ல வந்து இதுல கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல சரியானவே அல்ல. அப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன கேட்கறாங்க, இதுல வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. சரியா? தப்பான ஸ்டேட்மெண்ட் தான் இதுல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், த ஸ்கீம் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் உல்லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டம் வந்து உல்லாஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கறாங்க. இது கரெக்ட் தான். இந்த திட்டம் வந்து உல்லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் NILP. சரியா? சோ இது வந்து உல்லாஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்ப இது கரெக்ட். சரியா? அப்ப இந்த கொஸ்டின் இது ஆன்சர் வரும். ஏன்னா சரியானவே அல்லதான் கேட்டிருக்காங்க. அடுத்து, சோ இந்த திட்டமானது வந்து பாத்துட்டீங்கன்னா 21 மற்றும் 21 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள தான் டார்கெட் பண்ணுது அப்படின்னு கேட்கறாங்க. அது கிடையாது. இது வந்து பாத்துட்டீங்கன்னா 21 கிடையாது, 15 வயசு மற்றும் அதற்கு மேற்பட்ட எழுத்தறிவு இல்லாத அனைவரையுமே இலக்காக கொண்டுள்ளதுதான் இந்த திட்டம். ஓகே. அடுத்தது பாருங்க, இது ஆன்லைன் முறையில் மட்டுமே செயல்படுத்தப்படும். கிடையவே கிடையாது. இது ஆன்லைனும் உண்டு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ், அதாவது ஆன்லைன்லயும் இருக்கு, ஆஃப்லைன் நேரடியாகவும் வந்து இது மூலியமா செயல்படுத்தப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இதுல என்ன கேட்டிருக்காங்க, தப்பான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 and 3. சரியா? 2 and 3. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒடியாவின் வளர்ச்சிக்காக ஒடியா மொழியின் வளர்ச்சிக்காக வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்ததற்காக முதல் உலக ஒடியா மொழி விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது. அப்ப முதல் உலக ஒடியா மொழி விருது வந்து வாங்கினது யார் அப்படின்னா தேவி பிரசன்ன பட்நாயக் அவர்கள். சோ ஒடியாவை பொறுத்த வரைக்கும்
எந்த ஒடியாவை பொறுத்த வரைக்கும் எந்த வருஷம் வந்து ஒடியாவை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜா அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து 2014. 2014 ஒடியா வந்து என்னவா மாறுச்சுன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜா மாறுச்சு. கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஸோ இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ்ல வந்து முதல் கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து எது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா தமிழ். இந்திய அரசாங்கம் வந்து முதல் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அனௌன்ஸ் பண்ணது என்ன மொழி அப்படின்னா தமிழை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹை ஸ்பீட் எக்ஸ்பெண்டபிள் ஏரியல் டார்கெட், ரைட்டா? ஹை ஸ்பீட் எக்ஸ்பெண்டபிள் ஏரியல் டார்கெட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வான்வெளி இலக்கான அதிவேகமா செல்லக்கூடிய இந்த வான்வெளி இலக்கான அபியாஸ் அப்படின்றது வந்து டிசைன் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அபியாஸ் அப்படின்ற ஒரு ஹை ஸ்பீட் எக்ஸ்பெண்டபிள் ஏரியல் டார்கெட் அபியாஸ், இதனுடைய ஃபுல் ஃபார்ம் இதுதான். இதை வந்து டிசைன் பண்ணது எந்த ஆர்கனைசேஷன் டிசைன் பண்ணுச்சுன்னா ஏடிஇ, ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாபிஷ்மெண்ட். சரியா? அபியாஸோட ஃபுல் ஃபார்ம் இதுதான், ஹை ஸ்பீட் எக்ஸ்பெண்டபிள் ஏரியல் டார்கெட். இதை வந்து டிசைன் பண்ணது யாருன்னா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாபிஷ்மெண்ட் தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாபிஷ்மெண்ட் யாருக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து யாருக்கு கீழே இருக்கிறாங்கன்னா டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் 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 ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஒரு நிமிஷம். ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் கீழே இருக்கிற ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாபிஷ்மெண்ட்ல தான் இதை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. என்னது? அபியாஸ் அப்படின்ற ஒண்ணு. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, வேர் இஸ் த ஃபர்ஸ்ட் பிம்ஸ்டெக் அக்வாட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. முதலாவது பிம்ஸ்டெக் அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப் எங்கு நடைபெற்றது அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் டெல்லி. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா டெல்லி. பிம்ஸ்டெக்கை பொறுத்த வரைக்கும் பிம்ஸ்டெக்குடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பே ஆஃப் பெங்கால் ஃபார், ஏன்னா பிம்ஸ்டெக்குடைய ஃபுல் ஃபார்ம் அப்படின்றப்ப நம்ம தமிழ்ல எழுதணும்னா அப்படியே அதனுடைய ஃபுல் ஃபார்மே வராது. ரைட்டா? ஸோ அதனால இங்கிலீஷ் எழுதுறேன். பே ஆஃப் பெங்கால் ஃபார் மல்டி செக்டோர், பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன் So Bay of Bengal Initiative for Multi-Sectoral Technical and Economic Cooperation, இதுதான் BIMSTEC உடைய ஃபுல் ஃபார்ம். BIMSTEC. ஓகேயா? சரி, நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் பிம்ஸ்டெக்கை பொறுத்த வரைக்கும் பிம்ஸ்டெக் வந்து எப்பொழுது உருவானது அப்படின்னா 1997 உருவானது. ரைட்டா? பிம்ஸ்டெக்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், பிம்ஸ்டெக்னுடைய தலைமையிடம் வந்து எங்க இருக்குது அப்படின்னா தாக்கா எங்க இருக்கு அப்படின்னா பங்களாதேஷ். தாக்கா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா பங்களாதேஷ்ல இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா பிம்ஸ்டெக்கை பொறுத்தவரை பிம்ஸ்டெக்குடைய மெம்பர்ஸ் நாடுகள் யாரெல்லாம் வந்து உறுப்பினர்களா இருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஷார்ட்கட் ஒன்று இருக்கு. என்னன்னா MBBS NIT அப்படின்ற ஒரு ஷார்ட்கட், MBBS NIT அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ரைட்டா? ஸோ இதுல வந்து MBBS, அப்ப பே ஆஃப் பெங்கால் அப்படின்றப்ப பே ஆஃப் பெங்கால் இந்த ஒரு உறுப்பினர்கள் வந்து பே ஆஃப் பெங்கால் அப்படின்ற கடலை சுற்றி தானே இருக்கணும். அப்ப M ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன வரலாம்? மியான்மர். எம்னா மியான்மர். ஓகே, அதுக்கடுத்து பீனா வந்து பார்த்துட்டீங்கன்னா பங்களாதேஷ். நெக்ஸ்ட் வந்து பூட்டான். அதுக்கப்புறம் வந்து எஸ்னா என்ன வரலாம்? ஸ்ரீலங்கா. அதுக்கப்புறம் NIT அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா நேபாள். அடுத்து ஐனா வந்து என்ன வரலாம்? இந்தியா. அடுத்து டீனா தாய்லாந்து. தீனா வந்து பார்த்துட்டீங்கன்னா தாய்லாந்து. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா பிம்ஸ்டெக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம இந்தியாவினுடைய முதல் தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம், அதாவது ஃபர்ஸ்ட் நேஷனல் மியூசியம் ஆஃப் எபிகிராஃபி எங்க வரப்போகுது அப்படின்னா ஹைதராபாத். எங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஹைதராபாத்ல வரப்போகுது. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. உலக அரசாங்கங்கள் உச்சி மாநாடு 2024 கருப்பொருள் தீம் வந்து என்ன அப்படின்றதுதான் கேள்வி. சரியா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஷேப்பிங் ஃபியூச்சர் கவர்மெண்ட், எதிர்கால அரசாங்கங்களை வடிவமைத்தல். ஓகே, உலக அரசாங்கங்கள் உச்சி மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் துபாய்.
யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்கிற துபாயில வச்சுதான் இந்த உலக அரசாங்கங்கள் உச்சி மாநாடு வேர்ல்டு கவர்மெண்ட் சம்மிட் 2024 அப்படின்ற ஒண்ணு நடந்துச்சு. ரைட்டா? அடுத்த கேள்வி பாருங்க. சோ சென்னை ஓபன் ஏடிபி சேலஞ்சர் இறுதி போட்டியில் வந்து ஜெயிச்சது யார் அப்படின்னு கேட்கறாங்க. சென்னை ஓபன் ஏடிபி சேலஞ்சர். சோ இந்த ஏடிபி அப்படின்னா என்னன்னா அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல். ஏடிபியினுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல். ஸோ இந்த ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சுமித் நகல் அவர்கள் தான் ஜெயிச்சார். சுமித் நகல். ஸோ இந்த சுமித் நகலுக்கும் யாருக்கும் போட்டி நடந்துச்சு அப்படின்னா லூக்கா நார்டி அப்படின்றவருக்கும் தான் போட்டி நடந்துச்சு. இந்த ஃபைனல்ல வந்து லூக்கா நார்டியை தோக்கடித்து சுமித் நகல் அவர்கள் சென்னை ஓபன் 2024 ஏடிபி டைட்டில் வந்து ஜெயிச்சிருக்கிறார். ரைட்டா? அடுத்த கேள்வி பாருங்க. மேற்கு வங்காளத்தில் உள்ள மியா அப்படின்ற இடத்தையும் வங்காளதேசத்துல இருக்கிற சுல்கான்ஜத் அப்படின்ற சுல்தான்கஞ்ச் அப்படின்ற இடத்தையும் இணைக்கும் ஒரு வர்த்தக பாதையாக எந்த நதி வந்து இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? மியா அப்படின்ற இடம் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அதுக்கப்புறம் சுல்தான்கஞ்ச் அப்படின்ற இடம் பங்களாதேஷ்ல இருக்கு. இந்த 2 இடங்களையும் இணைப்பதற்காக ஒரு வர்த்தக பாதையாக இருக்கும் நதி என்னன்னா கங்கை. அது என்ன நதி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கங்கை நதி. ரைட்டா? சரி. அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன கேட்டிருக்காங்க, சங்கீத நாடக அகாடமியின் முதல் அரசுக்குரிய மையம், அதாவது ரீஜனல் அகாடமி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரீஜனல் சென்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜனல் சென்டர் ஆஃப் சங்கீத் நாடக அகாடமி வந்து எங்க வரப்போகுது அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் ஹைதராபாத். இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத். சங்கீத் நாடக அகாடமி வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1953 எஸ்டாப்ளிஷ்ட். சரியா? எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1953. ரைட்டா? சரி. அடுத்த கேள்வி என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஒரே மாதிரியான குடிமை சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி என்ன கேட்டிருக்காங்க, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து நம்மளோட இந்திய அரசியலமைப்புல வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர்டிகல் 51 சொல்லியிருக்கான்னு கேட்கறாங்க. கிடையாது. இது வந்து பாத்துட்டீங்கன்னா எத்தனாவது ஆர்டிகல்ல சொல்லியிருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 44 யூனிஃபார்மா இருக்கா. சோ 44 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ அப்போ அடுத்து இட் இம்போசஸ் காமன் ரூல்ஸ் ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ் எக்ஸ்க்ளூடிங் ஸ்கெட்யூல்டு ட்ரைப். அதெல்லாம் கிடையாது. இது காமன் ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ். ஸ்கெட்யூல்டு ட்ரைபை தவறுலாம் கிடையாது. அப்படிலாம் இல்லவே இல்லை. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா இது மத வேறுபாடின்றி அனைத்து சமூகங்களுக்கும் வந்து பொதுவான விதிகளை விதிக்கிறது. ஸோ இவங்க ஸ்கெட்யூல்டு ட்ரைப் அதனால கிடையாது, அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே அது வந்து ஒரு பொதுவான ஒரு சட்டம் அப்படின்றது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து தப்பு. அடுத்து யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியினுடைய ஒரு பகுதி. ஸோ அப்போ இது வந்து கரெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா வெறும் 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட், மற்றது எல்லாமே தப்பு. சரியா? சரி. அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட், இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது எந்த நாட்டில் இருந்து, ஏன்னா இது வந்து நம்மளுக்கு எதுல இருக்குன்னா பார்ட் 4 இந்திய அரசியலமைப்புல பார்ட் 4ல இருக்கு. ஆர்டிகல் 36 இருந்து ஆர்டிகல் 51 வரைக்கும், ஆர்டிகல் 36 இருந்து ஆர்டிகல் 51 வரைக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்ற ஒண்ணு சொல்றாங்க. சரியா? யூனிஃபார்ம் சிவில் கோடு. அது இந்த டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கீழே தான் ஆர்டிகல் 44, அந்த 44 தான் யூனிஃபார்ம் சிவில் கோடு வருது. ஓகே. அதுக்கப்புறம் இந்த டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எந்த நாட்டில் இருந்து வாங்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா அயர்லாந்து நாட்டின் சட்டமைப்பை, அயர்லாந்து நாட்டினுடைய இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒண்ணுதான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்ற ஒண்ணு. சரி, அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா DIRE அப்படின்னு இருக்கா. அப்ப இந்த DIRE அப்படின்னா எந்த நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா IRELA, அயர்லாந்து அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. சோ எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஷார்ட்கட் பார்த்துடலாம். அடுத்து நாசா. சரியா? நாசாவினுடைய செயற்கோள் பணியில் பேஸ் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த பேஸினுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நாசாவுடைய சேட்டலைட் மிஷன்ல பேஸினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா பிளாங்டான் ஏரோசெல் கிளவுட் ஓஷன் எக்கோசிஸ்டம். சரியா? பேஸ் அப்படின்னா பிளாங்டான் ஏரோசெல் கிளவுட் ஓஷன் எக்கோசிஸ்டம், அதுதான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஓகே. ஸோ இது கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா இது வந்து இன்டர்நேஷனல் லெவல் நியூஸ். ரைட்டா? அடுத்து ஹாகே ஜிங்கோப் வந்து எந்த நாட்டினுடைய அதிபராக பணியாற்றினார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஹாகே ஜின்ஜோப் எந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் நமீபியா. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமீபியா. நமீபியாவினுடைய கேபிட்டல், நமீபியாவினுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வின்ஹோய்க். ஓகே. சரி, அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வி என்னது,
தாலாபீர அனல் மின் திட்டம் வந்து எங்க இருக்குது, எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஒடிஷா. தாலாபீரா, இது புதுசா ஆரம்பிக்கப்பட்டது. தாலாபீரா அனல் மின் நிலையம் ஒடிஷா. ஓகே. அடுத்து சோ இந்த கேள்வியை பாத்தீங்க அப்படின்னா இது என்னன்னா ஒரு அமைப்புமே, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆகட்டும், உலக வங்கி ஆகட்டும், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஆகட்டும், எல்லாமே தனித்தனியா வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து அடுத்த ஆண்டு இவ்வளவுதான், இத்தனை சதவீதம் இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. சோ அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இதுல என்ன சொல்லுங்க, ரிசர்வ் வங்கி வந்து 2024-25 ஆண்டு வந்து இந்தியாவினுடைய ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிடிபின்னு என்னது? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இந்த ஜிடிபி அப்படின்றது அதனுடைய வளர்ச்சி வந்து எத்தனை சதவீதமாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா 7%. ஸோ இந்த சதவீதம் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டா நியூஸ்ல பார்த்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ 7% அப்படின்றது இன்னும் 2 மாசம் கழிச்சு அந்த 7% 7.5%, 7.3% வளரலாம், இல்ல 6.9% குறையலாம். சோ அது வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போதைக்கு பிப்ரவரி வச்சு பாக்குறப்ப வந்து 2024-25 இந்த வருஷத்துக்கு வந்து நம்மளுடைய இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க பணவியல் கொள்கையின்படி 7% உயரும் அப்படின்ட்டு ரிசர்வ் வங்கி சொல்லி இருக்கிறாங்க. ஓகே. சரி, இதுல அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, துவாங்சூ டைட்ஸ் சர்வதேச காயாக்கிங் சாம்பியன்ஷிப் 2024 எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? காயாக்கிங் அப்படின்னா ஒரு போட் ரேஸ் மாதிரி, சின்ன போட் வச்சு ரேஸ் மாதிரி. ஸோ இந்த காயாக்கிங் சாம்பியன்ஷிப் வந்து துவாங்சூ டைட்ஸ் அப்படின்ற சர்வதேச காயாக்கிங் சாம்பியன்ஷிப் வந்து நடந்தது வந்து அருணாச்சல பிரதேசம்ல. எங்க நடந்துச்சுன்னா அருணாச்சல் பிரதேசம்ல நடந்துச்சு. ஓகே. அடுத்து ஜெயன்ஷீர் ஆச்சாரிய வித்யாசாகர் சமீபத்தில் காலமானார். அவர் வந்து எந்த மாநிலத்தில் பிறந்தவர்? இவர் வந்து ஒரு ஜெயின் குரு மாதிரி, ஜெயினிசம் இருக்குல்ல, ஜெயினிசம் மதத்தினுடைய ஒரு குரு மாதிரி ஆச்சாரிய வித்யாசாகர் வந்து எந்த மாநிலத்தில் பிறந்தவர் அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் கர்நாடகா. இவர் ரீசெண்டா இறந்து போயிட்டார், அதனாலதான் இவருடைய கொஸ்டின் வந்துருக்கு. கர்நாடகால இவர் பிறந்தவர். ரைட்டா? அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியா வந்து எந்த நாட்டை தோற்கடித்து முதல் முறையாக பேட்மிண்டன் ஆசிய அணி சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது அப்படின்றது கேள்வி. இந்தியா எந்த நாட்டை தோற்கடித்து முதல் முறையா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேட்மிண்டன் ஏசியன் சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிச்சிருக்காங்க? ரைட்டா? பேட்மிண்டன் ஏசியா டீம் சாம்பியன்ஷிப் டைட்டில் அவங்க எந்த கண்ட்ரியை தோற்கடிச்சு இவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் தாய்லாந்து. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாண்டை தோற்கடித்து இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. ரைட்டா? அடுத்த கேள்வி பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, விச் இந்தியன் ஆக்ட்ரஸ் பிரசன்டட், அதாவது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு அவார்டு ரிலேட்டடா கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டின்ல. அது என்ன அவார்டு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பேஃப்டா அவார்டு அப்படின்னு சொல்றாங்க. பேஃப்டா 2024. பேஃப்டா அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பிரிட்டிஷ் அகாடமி பிலிம் அவார்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா தீபிகா படுகோனே அவர்கள் வந்து ஒரு பெஸ்ட் நான் இங்கிலீஷ் பிலிம்க்கு வந்து அவங்க வந்து அவார்டு கொடுத்திருக்காங்க. எத்தனாவது பேஃப்டா அவார்டுனா 77வது. ஸோ இதுல கேட்கிற கொஸ்டினே என்ன அப்படின்னா 77வது பிரிட்டிஷ் அகாடமி திரைப்பட விருதுகள் 2024 சிறந்த ஆங்கிலம் அல்லாத திரைப்படம் என்ற வகைக்கு விருதை வழங்கிய நடிகை வந்து யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தீபிகா படுகோனே அவர்கள். சரியா? தீபிகா படுகோனே அவர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. சோ இவங்க கொடுத்தது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த அவார்டை பிரசென்ட் பண்ணது தீபிகா படுகோனே. யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த பெஸ்ட் நான் இங்கிலீஷ் பிலிம் வந்து என்னன்னா த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு. த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ இது வந்து ஒரு பிரிட்டிஷ் ஃபிலிமா வந்து சொன்னாங்க. த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு படத்திற்கு இவங்க வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? ஸோ 2024 பேஃப்டா எடிஷன் எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 77வது எடிஷன். ஓகே. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்ரீ கல்கி தாம் கோயில் வந்து எந்த மாநிலத்தில் கட்டப்படுகிறது அப்படின்றது கேள்வி. சரியா? ஸ்ரீ கல்கி தாம் கோயில் இது வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்க சம்பால் அப்படின்ற இடத்துல. ரைட்டா? ஸோ இது வந்து பாத்துட்டீங்கன்னா எங்கன்னா உங்களுக்கு உத்தரப்பிரதேஷ். எந்த மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம். மாவட்டம்னா சம்பால் அப்படின்ற மாவட்டம். இதுக்குதான் ரீசெண்டா பிரதம மந்திரி மோடி அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறார். ரைட்டா? ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாங்க? அவார்டு ரிலேட்டடான ஒரு கேள்வி. இது என்னன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் விருதுகள் 2024 அப்படின்ற ஒரு விருது ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அதுல வந்து விளையாட்டை மேம்படுத்துவதற்கான சிறந்த மாநிலமாக விருதை பெற்ற இந்திய மாநிலம் வந்து என்னன்னா தமிழ்நாடு. சரியா? விளையாட்டை மேம்படுத்துவதற்கான சிறந்த மாநிலமாக விருதை பெற்ற மாநிலம் வந்து தமிழ்நாடு. அடுத்த கேள்வி. அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் முதல் டைம் வந்து உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட 155
மில்லி மீட்டர் ஸ்மார்ட் வெடிமருந்துகளை எந்த நிறுவனம் வந்து எந்த எந்த 2 நிறுவனங்கள் சேர்ந்து அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சரியா, 155 மில்லி மீட்டர் ஸ்மார்ட் வெடிமருந்து அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த 2 நிறுவனம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒன்னு வந்து ஐஐடி மெட்ராஸ், இன்னொன்னு வந்து மியூனிஷன் இந்தியா லிமிடெட். ஐஐடி மெட்ராஸும் மியூனிஷன் இந்தியாவும் 2 பேரும் சேர்ந்து 155 மில்லி மீட்டர் ஸ்மார்ட் அம்யூனிஷன் அதை வந்து ரெடி பண்ண போறாங்க. ரைட்டா, அடுத்த கேள்வி. அது இது என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு டேட்டா வச்சு கேட்கறாங்க, இண்டெக்ஸ் வச்சு. என்னன்னா, டாம் டிராபிக் இண்டெக்ஸ் 2023. சரியா, டாம் டிராபிக் இண்டெக்ஸ் 2023 வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த போக்குவரத்து டிராபிக்லாம் இருக்கு தெரியுமா, ரொம்ப மோசமான 10 நகரங்களை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 10 நகரங்கள் உலகம் ஃபுல்லா போக்குவரத்து ரொம்ப மோசமா இருக்கிற 10 நகரங்களை ரிலீஸ் பண்ணாங்க. அதுல வந்து 2 இந்திய நகரங்களுமே வந்து பாத்துட்டீங்கன்னா பேர் வாங்கியிருக்கு. ரைட்டா, அதாவது மோசமா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதுல சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல. ஸோ அந்த 2 நகரங்கள் வந்து என்ன அப்படின்றதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் ஒன்று வந்து பெங்களூரு, இன்னொன்று வந்து புனே. 6வது 7வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, யுனைடெட் கிங்டம்ல இருக்க லண்டன். யுனைடெட் கிங்டமுடைய தலைநகரமான லண்டன்ல தான் ரொம்ப டிராபிக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த பெங்களூரு புனே அப்படின்ற மாதிரி இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ பெங்களூர் அண்ட் புனே. நெக்ஸ்ட் அடுத்து என்ன கேட்கறாங்கன்னா, கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் 2023 சின்னம். சரியா, KIUG அப்படின்னா கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ். இந்த கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் 2023 சின்னம். சரியா, மேஸ்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய சின்னம் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அஷ்டலட்சுமி. சின்னம் என்னன்னா அஷ்டலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பட்டர்ஃபிளை. ஓகே, அஷ்டலட்சுமி அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பட்டர்ஃபிளை, பட்டாம்பூச்சி. ஓகே, அஷ்டலட்சுமி. அடுத்த கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஒரு கேள்வி. சிங்கப்பூர் விமான கண்காட்சி 2024 சாரங்கு ஹெலிகாப்டர். சரியா, சாரங்கு ஹெலிகாப்டர் காட்சி குழு வந்து எந்த வகையான ஹெலிகாப்டர்களை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது கேள்வி. சரியா, அதாவது சிங்கப்பூர் விமான கண்காட்சியில வந்து நம்ம இந்தியா சார்பா வந்து அதுல கலந்துக்க போறாங்க. அதுல வந்து சாரங்கு ஹெலிகாப்டர் குழு வந்து எந்த ஒரு ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுவாங்கன்னா ALH த்ரூ. இதுல ALH அப்படின்னா என்னன்னா அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வான்ஸ்ட் ALH அப்படின்னா அட்வான்ஸ்ட் லைட் ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்றதான் சொல்லுவாங்க. ஓகே, சரி. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒடிசா அரசாங்கத்தால் சமீபத்தில் 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக, அதாவது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டா வந்து அறிவிக்கப்பட்ட தலம் எது அப்படின்றது கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் குப்தேஸ்வர் காடுகள். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா குப்தேஸ்வர் காடுகள். ஸோ பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட், அதாவது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக வந்து ஒடிசா அரசாங்கத்தால் சமீபத்தில் 4வது. சரியா, ஸோ ஒடிசால இருக்க 4வது சைட் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா குப்தேஸ்வர் காடுகள். அடுத்த கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, ஃபினான்ஷியல் டைம்ஸ் குளோபல் MBA தரவரிசை 2024. சரியா, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஃபினான்ஷியல் டைம்ஸ் குளோபல் MBA ரேங்கிங் 2024ல இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் வந்து வேர்ல்டு லெவல்ல வந்து எத்தனாவது ரேங்க்ல இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் வந்து MBA, அதாவது உலகத்தில் இருக்க MBA காலேஜஸ்லாம் இருக்குல்ல, அதுல எத்தனாவது ரேங்க்ல இருக்கு? 31வது ரேங்க்ல இருக்கு. 31வது ரேங்க் இருக்கு. அதாவது இந்தியா லெவல்ல, டோட்டல் இந்தியா லெவல்ல வந்து நம்பர் 1ல இருக்கு. வேர்ல்டு லெவல்ல ரேங்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா 31வது ரேங்க்ல இருக்குது. சரியா, 31. அடுத்த கேள்வி என்ன கேட்கறாங்க அப்படின்னா, உஷா கிரண் கான். சரியா, உஷா கிரண் கான் வந்து எந்த பணிக்காக வந்து சாகித்ய அகாடமி விருதை வந்து பெற்றார்? உஷா கிரண் கான் வந்து எந்த இலக்கிய பணிக்காக வந்து சாகித்ய அகாடமி பெற்றார்னா பாமதி ஏக் அவிஸ்மரண்ய பிரேம் கதா அப்படின்னு சொல்றாங்க. பாமதி ஏக் அவிஸ்மரண்ய பிரேம் கதா அப்படின்ட்டு சாகித்ய அகாடமியுடைய விருது வந்து வாங்கியிருக்காங்க. இதுக்காக தான். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிரதம மந்திரி சூரிய கர் முஃப்தி பிஜ்லி யோஜனா திட்டத்திற்கு கீழ் ஒரு மாசமும் வந்து எத்தனை யூனிட் மின்சாரம் வந்து வீடுகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது எந்த திட்டத்திற்கு கீழே, அதாவது ஒரு வீட்டுக்கும் வந்து பிரதம மந்திரி சூரியகர் முஃப்தி பிஜ்லி யோஜனாக்கு கீழே எத்தனை யூனிட் கரண்ட் வந்து ஃப்ரீயா வழங்கப்படும் அப்படின்னா 300 யூனிட். எவ்வளவு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 300 யூனிட் கரண்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி என்ன, ஸ்மார்ட் பேமெண்ட் கார்டை உருவாக்க எய்ம்ஸ் வந்து யாரு கூட சேர்ந்து வந்து அவங்க வந்து ஒத்துழைத்து இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ எய்ம்ஸ் கூட யாரு சேர்ந்து ஸ்மார்ட் பேமெண்ட் கார்டை உருவாக்க போறாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, பாரத ஸ்டேட் வங்கி தான் இதை வந்து உருவாக்க போறாங்க. ஓகே, அடுத்து
மலேசியாவின் புதிய மன்னராக பதவியேற்றவர் யார் அப்படின்னா சுல்தான் இப்ராஹிம். சுல்தான் மலேசியாவின் புதிய மன்னராக பதவியேற்றவர் சுல்தான் இப்ராஹிம். அடுத்து நம்ம அப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ். இது என்ன அப்படின்னு WG அப்படின்னா என்னன்னா, இல்ல WG அப்படின்னா கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ். வின்டர் கேம்ஸ். ஸோ இந்த கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸினுடைய சின்னம் வந்து என்ன, 2024க்கான சின்னம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஸ்னோ லெப்பர்ட். சரியா, பனி சிறுத்தை, ஷேனிஷி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இது வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக்ல நடந்துச்சு இந்த கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 2024. இதுதான் அந்த ஷேன் இ ஷி. ரைட்டா, அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பனிச்சிறுத்தை, ஸ்னோ லெப்பர்டை தான் அது வந்து சொல்றாங்க. நம்ம அங்க அஷ்டலட்சுமி அப்படின்னு பார்த்தோம். அஷ்டலட்சுமினா பட்டர்ஃபிளை, இங்க ஷேன் ஈஷினா ஒரு பனிச்சிறுத்தை. அடுத்த கேள்வி பாருங்க. 2023 ஊழல் புலனாய்வு குறியீட்டில் எந்த ஆசிய நாடு முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் 2023 வந்து எந்த நாடு வந்து ரொம்ப டாப்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் சிங்கப்பூர். இதுக்கான ஆன்சர் வந்து பாத்துட்டீங்கன்னா சிங்கப்பூர். அதாவது மோஸ்ட் கரப்ட் கண்ட்ரி, அதாவது அந்த நாட்டுல வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான கரப்ஷன் இருக்கிறது அப்படின்றது வந்து இதுல சொல்லி இருக்கிறாங்க. ரைட்டா, ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அதாவது லோயஸ்ட் ஸ்கோர்னா ஹைலி கரப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் ஸ்கோர் வந்து பார்த்துட்டீங்கன்னா 20 இருக்கு. அதாவது ஸ்கோர் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இருக்கலே ரொம்ப மோசமான கரப்ஷன் இங்கே இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ 28. இப்போ 28 அப்படின்னா கொஞ்சம் அதாவது கரப்ஷன் இருக்குது தான். அடுத்து 34, அதாவது ஸ்கோர் ஏற 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 இப்போ வந்து இப்போ ஒரு ஸ்கோர் அப்படின்னு இருக்கு. இப்போ இதுதான் ஸ்கோர் இதாக இருக்குல்ல, 20, 22, 28, 34, 34 எல்லாம் ஸ்கோர். ஸ்கோர் வந்து பார்த்துட்டீங்கன்னா கூடிச்சு அப்படின்னா கரப்ஷன் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா, ஸ்கோர் கூடிச்சுன்னா கரப்ஷன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இதுவே ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருக்கு, இப்போ 20 இருக்கு, 20 இதுதான் மியான்மர் தான் ரொம்ப மோசமா கரப்ஷன். அங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த ஊழல் அப்படின்றது மியான்மர்ல அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்து கம்போடியால இருக்கு, அதுக்கப்புறம் லாவோஸ்ல இருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா மேல இருந்து கீழே வர கரப்ஷன் கூடிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. மேல இருந்து கீழே வர கரப்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இதுவே சிங்கப்பூருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்கோர் எவ்வளவு இருக்கு, 83 இருக்கு. இங்க 20 இருக்கு, இப்போ 83. இங்க வந்து மியான்மருக்கு 20. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா சிங்கப்பூர்ல கரப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா மியான்மர் நாட்டுல வந்து கரப்ஷன் ரொம்ப ஊழல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா, ஸோ இதான் இதுல சொல்ல வராங்க. ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஊழல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு நாடா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சிங்கப்பூர் தான். சிங்கப்பூருக்கு அப்புறம் கம்போடியாக்கு அடுத்து லாவோஸ். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில், அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குல்ல, மேற்கு தொடர்ச்சி மலையில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட கங்காரு பள்ளி. சரியா, கங்காரு பள்ளி அப்படின்ற ஒரு புதுசா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இனத்தின் பெயர் வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து அகஸ்தியகாமா எட்ஜ். சரியா, அகஸ்தியகாமா எட்ஜ் அப்படின்ற ஒரு பேரை தான் வச்சிருக்காங்க. ரைட்டா, இது விளிம்பு அப்படின்றதுல எட்ஜ் தான். சரியா, அகஸ்தியகாம எட்ஜ் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து என்னன்னா இந்திய ராணுவத்தின் நடமாடும் பாலம் சர்வத்ரா அதை வந்து உருவாக்குனது யார் அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா, இந்திய ராணுவத்தின் நடமாடும் பாலமான சர்வத்ராவை உருவாக்கிய அமைப்பு என்ன அப்படின்னா வந்து ஆயுதம் மற்றும் போர் பொறியியல் அமைப்புகள், ஆர்மமெண்ட் அண்ட் காம்பேட் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ். இந்திய ராணுவத்தின் நடமாடும் பாலம் சர்வத்ராவை உருவாக்கிய அமைப்பு என்னன்னா ஆயுதம் மற்றும் போர் பொறியியல் அமைப்புகள் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏஸ். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா 180 நாடுகளில் ஊழல் புலனாய்வு குறியீட்டில் 2023 இந்தியா எத்தனாவது தரவரிசை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நம்ம இப்ப பார்த்தோம்ல கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா டோட்டலா 180 நாடுகள் இருக்கு. அந்த 180 நாடுகள்ல இந்தியா வந்து 93வது நாடா இருக்கு. இந்தியா வந்து பார்த்துட்டீங்கன்னா 93வது ரேங்க்ல இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஊழல் புலனாய்வு குறியீடு 2023 இந்தியாவுடைய ரேங்க் என்னன்னா 93. அடுத்து என்ன கேட்கறாங்கன்னா சமீபத்தில் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் சுபேதாரானவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. இந்திய ராணுவத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபீமேல் வந்து சுபேதாரா இருக்காங்க. அவங்களுடைய பேர் வந்து பிரீத்தி ராஜக் அவர்கள். இவங்க தான். ஓகே, பிரீத்தி ராஜக். அடுத்து கேலோ இந்தியா இளைஞர் விளையாடு, அதாவது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ். 6வது எடிஷன் வந்து நடந்துச்சு. அந்த 6வது எடிஷன்ல வந்து தமிழ்நாடு எத்தனை கோல்டு மெடல் அடிச்சது அப்படின்னு கேட்கறாங்க. தமிழ்நாடு எத்தனை கோல்டு மெடல்? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா 38. சரியா, 38. இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ தமிழ்நாடு வந்து 38 கோல்டு, 21 சில்வர், 39 பிரான்ஸ், டோட்டலா அடிச்ச மெடல் 98. மகாராஷ்டிரா வந்து ஃபர்ஸ்ட். சரியா, மகாராஷ்டிரா வந்து 158 மெடல் வச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் ஹரியானா, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹரியானா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஹரியானா கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 6வது எடிஷன்.
அடுத்து பாருங்க, ஆண்கள் FIH ஹாக்கி 5 இயர்ஸ் உலக சாம்பியன்களாக தொடக்க பட்டத்தை, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து தொடக்க பட்டத்தை வென்ற நாடு எது அப்படின்றது கேட்கறாங்க. ஸோ இனாகரல் டைட்டில் ஆஸ் த மென்ஸ் FIH என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன். FIH அப்படின்னா என்னன்னா இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன். ஸோ இதனுடைய டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நெதர்லாந்து. சரியா, இங்க இருக்குல்ல, எங்க வச்சு நடந்துச்சுன்னா ஓமான்ல வச்சு நடந்திருக்கு. ஓமான்ல வச்சு FIH அப்படின்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டி ஹாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இங்கிலீஷ்ல இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், FIH ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னா லவுசானேல இருக்கு. லவுசானே ஹெட் குவார்ட்டர், HQன்னு போடுறேன். லவுசானே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சுவிட்சர்லாந்து இருக்கு. ஓகே, ஸோ இதனுடைய டைட்டில், இனாகரல் டைட்டில் வந்து ஜெயிச்சது யார், அதாவது தொடக்க பட்டத்தை வென்ற நாடு வந்து நெதர்லாந்து நாடு. ரைட்டா, சரி. அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா CAA அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா குடியுரிமை திருத்த சட்டம். சரியா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம் இங்க இருக்குதுல்ல, குடியுரிமை திருத்த மசோதா. ஸோ இந்த ஒரு மசோதா ரிலேட்டடாக தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் ஆகிய நாடுகளில் இருந்து குடியேறிய முஸ்லிம்களுக்கு இந்தியா குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அப்படி சொல்லவே கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பாகிஸ்தான் கரெக்ட், ஆப்கானிஸ்தான் கரெக்ட், வங்கதேசம் கரெக்ட் தான். ஆகிய நாடுகளில் இருந்து குடியேறிய முஸ்லிம்களை தவிர அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஒரு குடியுரிமை சட்டத்திற்கு கீழே CAAக்கு கீழே வந்து ஒரு 5 ரிலிஜனை சொல்றாங்க. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மெயினா சொல்றதே என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நான் முஸ்லிம்ஸ் தான், முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரி தான் இதுலயே சொல்லியிருக்கிறாங்க. நான் முஸ்லிம்ஸ் அப்படின்னா அப்ப வேற யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நான் முஸ்லிம்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப நான் முஸ்லிம்ஸ் இல்லைன்னா வேற யாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டீங்கன்னா என்னன்னா சீக்கிசம், அதுக்கப்புறம் பௌத்தர்கள், புத்திஸ்ட் சீக்ஸ், அதுக்கப்புறம் வந்து புத்திஸ்ட் ரிலிஜனை ஃபாலோ பண்றவங்க, அதுக்கப்புறம் வந்து ஜெயின் மதங்களை ஜெயின்ஸை இது பண்றவங்க ஜெயின்ஸ், அதுக்கப்புறம் பார்சி, அதுக்கப்புறம் கிறிஸ்டியன்ஸ், அதுக்கப்புறம் கிறிஸ்துவர்கள். ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசத்திலிருந்து வந்த சீக்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், பார்சிஸ், கிறிஸ்டியன்ஸ், அதாவது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு வந்து குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் முஸ்லீம்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் அப்படி கிடையாது, முஸ்லீம்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அதில் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அடுத்து, குடியுரிமை திருத்த மசோதா முதலில் 2014 அறிமுகப்படுத்தப்பட்டது. இது கரெக்ட் தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மசோதா அனௌன்ஸ் பண்ணப்பட்டது எப்ப அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 2016 தான். ஸோ ஆன்சர் வந்து 2 மட்டும்தான் கரெக்ட். ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, இதுல என்ன கேட்கிறாங்க, ஒரு நாள் போட்டிகளில் இரட்டை சதம் அடித்த முதல் இலங்கை கிரிக்கெட் வீரர் யார்? ஒரு நாள் போட்டி, அதாவது ஒரு நாள் போட்டினா ஒன் டே இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ODI, ஒன் டே இன்டர்நேஷனல், ஒரு நாள் போட்டி. அப்போ ஒன் டே இன்டர்நேஷனல்ல கிரிக்கெட்ல எத்தனை ஓவர் இருக்குன்னா 50 ஓவர் இருக்கும். 50 ஓவர் மேட்ச். சரியா, ஒரு எத்தனை ஓவர் போடுவாங்கன்னா 50 ஓவர் பவுலிங் போடுவாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு நாள் போட்டிகள் இரட்டை சதம் அடித்த முதல் இலங்கை வீரர் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பாத்தும் நிசங்கா. யாருன்னா பாதும் நிசங்கா. அடுத்த கேள்வி என்ன, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் பத்தி கேட்கிறாங்க. சரியா, ஒரு திருவிழாவை பத்தி. தமாங்கு சமூகத்தினரால், அதாவது தமாங்கு கம்யூனிட்டி, தமாங் சமூகம் சோனம் லோசர் வந்து எந்த நாட்டில் கொண்டாடப்படுகிறது? ஸோ சோனம் லோசர் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து தமாங்கு கம்யூனிட்டி பீப்புள் வந்து கொண்டாடுறாங்க. எந்த நாட்டில் அப்படின்றது தான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து நேபாளம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா நேபாள் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நேபாளுடைய தலைநகரம் என்னன்னா காத்மண்டு. அடுத்தது பாருங்க, இந்தியாவினுடைய எந்த திட்டத்திற்காக உலக அரசாங்க உச்சி மாநாடு 2024 கவுடெக் பரிசை வந்து வென்றது அப்படின்னு கேட்கிறாங்க. கவுடெக், சரியா, கவர்மெண்ட் டெக், 9வது கவர்மெண்ட் டெக் பரிசை வந்து இந்தியாவினுடைய எந்த திட்டத்திற்காக உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்கு. அந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ப்ராஜெக்ட் ஐராஸ்டே. சரியா, ஐராஸ்டே திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்திற்காக இந்தியாவின் ஐராஸ்டே திட்டத்திற்காக உலக அரசாங்க உச்சி மாநாட்டு 2024 9வது கவர்மெண்ட் டெக், கவுடெக்னா கவர்மெண்ட் டெக்னாலஜி, கவுடெக் பரிசை வந்து வென்றது. ஓகே, அடுத்து
ஆண்கள் அதாவது ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இந்தியன், அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு முதல் மேற்கிந்திய வீரராக மென்ஸ் ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த். ஏன்னா ஒரு மாசமும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேற்கிந்திய வீரர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜெயிச்சிருக்கிறாரு. அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஷாமர் ஜோசப். அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஷாமர் ஜோசப். ஆண்கள் ஐசிசி மாதத்தில் சிறந்த வீரர் விருதை பெற்ற ஐசிசி மென்ஸ் ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் அவார்டு வாங்கிய முதல் மேற்கிந்திய வீரர் வந்து யாருன்னா ஷாமர் ஜோசப். அடுத்து 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை வந்து எந்த ஒரு இடத்துல நடக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்க. செஸ் ஒலிம்பியாட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய போட்டியாக இருக்கு. ஓகே, ஸோ 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை நடத்துவதற்காக 45வது எடிஷன். ஸோ எந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பூதாபெஸ்ட். எங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பூதாபெஸ்ட் அப்படின்றது. ஸோ சென்னையில் நடந்துச்சு. எத்தனாவது எடிஷன்? 44வது. சரியா? 45வது எங்க நடந்துச்சு? 45வது எங்க நடக்க போகுதுன்னா பூதாபெஸ்ட்ல நடக்க போகுது. 44வது எங்க நடந்துச்சுன்னா சென்னை மகாபலிபுரத்தில் நடந்துச்சு. சரியா? ஒலிம்பியாட், செஸ் ஒலிம்பியாட் நடந்திருக்குது. ஓகே, சோ அடுத்த கேள்வி வந்து பாருங்க. சோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா காஜி நேமு எந்த இந்திய மாநிலத்தின் மாநில பழமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? சோ ஒரு மாநிலம் வந்து இந்த காஜி நேமு அப்படின்ற பழத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க, மாநில பழமாக அறிவிச்சிருக்காங்க. அது எந்த மாநிலம் அப்படின்னா அஸ்ஸாம். சோ அஸ்ஸாம் வந்து இந்த காஜி நேமுவை மாநில பழமாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகே, சோ அடுத்து பாருங்க, இந்த பினான்சியல் டைம்ஸ் குளோபல் எம்பிஏ தரவரிசை 2024 நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. அதுல வந்து இந்தியாவுடைய எந்த நிறுவனம் வந்து முதலிடத்தில் இருக்கிறது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது வந்து இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ். சோ உலக லெவல்ல இது 31வது இடத்துலையும் இந்தியா லெவல்ல வந்து முதல் இடத்துலையும் இருக்குது. சரியா? இந்தியா லெவல்ல வந்து முதலிடத்தை பிடித்துள்ள இது வந்து இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ். அடுத்து சிங்கப்பூர் ஏர் ஷோ 2024, இதையுமே நம்ம பார்த்தோம். சிங்கப்பூர் ஏர் ஷோ 2024 இந்திய விமானப்படையின் எந்த அணி ரொம்ப தீவிரமாக பங்கேற்கிறது அப்படின்னா வந்து சாராங் ஹெலிகாப்டர் குழு தான். சரியா? சாராங் இவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா சாராங் ஹெலிகாப்டர் டிஸ்பிளே டீம், இந்த ரெட் கலர்ல இருக்கும். ரைட்டா? அடுத்து சோ உலக அரசுகள் உச்சி மாநாடு 2024 எங்க வச்சு நடந்துச்சுன்னா துபாயில வச்சு நடந்துச்சு. சரியா? நம்ம இதுல இப்ப கூட பார்த்தோம்ல, 9வது கவர்மெண்ட் டெக்னாலஜி பிரைஸ் வந்து ஐராஸ்டி அப்படின்ற ஒரு திட்டம் வந்து வாங்குச்சு அப்படின்றதெல்லாம். ஸோ அந்த உலக அரசுகள் உச்சி மாநாடு எங்க வச்சு நடந்துச்சுன்னா துபாயில வச்சு நடந்துச்சு. ஓகே, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்கிறது. அடுத்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் இந்த இந்திய இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம், அதன் புதிய தலைவராக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா ரஞ்சித் குமார் அகர்வால். யாருன்னா ரஞ்சித் குமார் அகர்வால். அடுத்து சோ எந்த டென்னிஸ் வீரர் தொடர்ந்து 3வது ஆண்டாக கத்தார் ஓப்பனை வந்து வென்றுள்ளார்? சோ கத்தார் ஓப்பன் நடந்திருக்கு. அந்த கத்தார் ஓப்பன்ல தொடர்ந்து 3வது டைம் வந்து அந்த ஒரு ஜெயிச்ச வின்னர் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈகா ஸ்வியாதக் அவர்கள் தான். தொடர்ந்து 3 வருஷம் அந்த டென்னிஸ் ஓப்பன், அதாவது என்னன்னா கத்தார் ஓப்பனை வந்து ஜெயிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஒரு டென்னிஸ் பிளேயர். அடுத்து சோ இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் அவசர மருத்துவ சேவை வந்து எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஹெலிகாப்டர் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட். எங்கன்னா உத்தரகாண்ட். ஓகே, இந்த இருக்குல்ல ஹெலிகாப்டர் எமர்ஜென்சி டீம். அடுத்து சமீபத்தில் காலமான மைக் ஃப்ராக்டர் அப்படின்றவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்த ஆல்ரவுண்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரவுண்டர் பிளஸ் பயிற்சியாளர். அவர் வந்து ஆல்ரவுண்டர் பிளஸ் கோச்சாவும் இருக்கிறார். பேர் என்ன? மைக் ஃப்ராக்டர். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா. அவர் ரீசெண்டா இறந்து போயிட்டார். எந்த நாட்டை சேர்ந்தவர்? சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே, அடுத்த கேள்வி என்ன? சோ விசாகப்பட்டினத்துல வந்து மிலான் கடற்படை பயிற்சியின் எத்தனாவது எடிஷன் நடக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. மிலான் அப்படின்ற ஒரு நேவல் எக்ஸசைஸ் வந்து நடக்குது. அது வந்து எத்தனாவது எடிஷன் அப்படின்றதுதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் 12வது எடிஷன். மிலான் அப்படின்ற ஒரு கடற்படை பயிற்சி எங்க நடக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா விசாகப்பட்டினத்துல தான் நடக்குது. அடுத்து சர்வதேச நீதிமன்றம், அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதனுடைய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் நவாப் சலாம் வந்து புதிய பிரசிடென்ட் தலைவராகவும் ஜஸ்டிஸ் ஜூலியா செபட்டுண்டே வந்து பார்த்துட்டீங்கன்னா வைஸ் பிரசிடென்டாகவும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. சரியா? நவாப் சலாம் வந்து பிரசிடென்டாகவும் ஜூலியா செபட்டுண்டே அவர்கள் வந்து வைஸ் பிரசிடென்டாகவும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஓகே, இது வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அடுத்து
ஜேவான் கார்டு எந்த டிஜிட்டல் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டை அடிப்படையாக கொண்டுள்ளது அப்படின்னு கேட்கறாங்க. ஜெய்வான் கார்டு வந்து எந்த ஒரு டிஜிட்டல் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டை அடிப்படையாக கொண்டு இது உருவாக்கப்பட்டது அப்படின்னா ரூபே. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லாரோட ஏடிஎம் கார்டு இந்த டெபிட் கார்டுலாம் பார்த்தோம் அப்படின்னா சைட்ல எழுதியிருக்கும் ரூபே அப்படின்றது எழுதியிருக்கும், விசான்றது எழுதியிருக்கும், மாஸ்டர் கார்டு அப்படின்னு எழுதியிருக்கும், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். எல்லா இந்த 4 விஷயங்கள் வந்து இந்த 4 விஷயங்கள்ல ஏதோ ஒன்று வந்து எல்லாரும் நம்ம யூஸ் பண்ற ஏடிஎம் கார்டுல டெபிட் கார்டுல வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜேவான் கார்டு வந்து எதை மையமா வச்சது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரூபே அப்படின்றது தான். சரியா, இதுனா ரூபே. அடுத்து அடுத்து என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஐஆர்சிடிசி. சரியா, ஐஆர்சிடிசியினுடைய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக, சரியா, ஐஆர்சிடிசியின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் சஞ்சய் குமார் ஜெயின். சஞ்சய் குமார் ஜெயின். ஐஆர்சிடிசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஐஆர்சிடிசியினோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் லிமிடெட். ஓகே, இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் லிமிடெட். ஓகே, யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த சஞ்சய் குமார் ஜெயின். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 2025 ஆண்டுல வந்து சவுதி அரேபியா வந்து புதுசா ஒரு சொகுசு ரயில் வந்து விட போறாங்க. அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. 2025 ஆண்டில் சவுதி அரேபியா தொடங்க உள்ள சொகுசு ரயிலின் பெயர் வந்து ட்ரீம் ஆஃப் த டெசர்ட். சரியா, என்ன பேர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ட்ரீம் ஆஃப் த டெசர்ட். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு தேர்தல் பத்திரங்கள் திட்டம். சரியா, அதாவது எலக்டோரல் பாண்ட்ஸ் ஸ்கீம் அப்படின்றது தொடர்பான உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் வந்து அரசியலமைப்புடைய எந்த பிரிவை வந்து மீறப்பட்டதாக அதுல அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் ஏ. சரியா, இதுல வந்து இந்த தேர்தல் பத்திரங்கள் திட்டத்துல வந்து அது தொடர்பான உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பில் வந்து அரசியலமைப்புல வந்து இந்த ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் ஏ வந்து மீறப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த 19 கிளாஸ் 1 கிளாஸ் ஏ எதை சொல்லுது அப்படின்னா வந்து பேச்சு சுதந்திரத்தை பத்தி பேசுது. சரியா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சு சுதந்திரத்தை பத்தி பேசுறதோ ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் ஏ இதை வந்து மீறப்பட்டதாக உச்ச நீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. சோ அடுத்து பாருங்க, பிரதமர் மோடி சமீபத்தில் வந்து ஐக்கிய அரபு எமிரகத்துல வந்து எந்த நகரத்துல, ஏன்னா ஐக்கிய அரபு எமிரகம் நிறைய நகரங்களை வந்து கொண்டது. சோ அது வந்து எந்த நகரத்தில் வந்து பாத்துட்டீங்கன்னா போச்சன் வாசி அக்ஷர் புருஷோட்டம் சுவாமி நாராயண் சன்ஸ்தா பாப்ஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, இதுலயே இருக்கும் போச்சன் வாசி அக்ஷர் புருஷோத்தம் சுவாமி நாராயண் சன்ஸ்தா கோயிலை வந்து திறந்து வைத்தார் அப்படின்னா இதுக்கான அபுதாபி. ஓகே, அபுதாபி. பிரதமர் மோடி சமீபத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அபுதாபி நகரத்தில் தான் வந்து இந்த பாப்ஸ் டெம்பிள், அதாவது போச்சன் வாசி அக்ஷர் புருஷோத்தம் சுவாமி நாராயண் சன்ஸ்தா அப்படின்ற ஒரு கோயிலை வந்து யுஏஇல திறந்து வச்சிருக்காரு. திறந்து வச்சது யாருன்னா பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து, இந்தியாவின் புதிய லோக்பாலாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் ஏஎம் கான்வில்கர். அஜய் மாணிக் ராவு கான்வில்கர் அவர்கள் தான். ஜஸ்டிஸ் ஏஎம் கான்வில்கர் தான் இந்தியாவினுடைய புதிய லோக்பால். ஸோ அப்ப லோக்பால் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இப்ப கரப்ஷன், ஊழல் அப்படின்ற ஒண்ணு இருக்குது. இத சென்ட்ரல் லெவல்ல பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்ஸ், சென்ட்ரல் மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர்ஸ், இந்த மாதிரி ரொம்ப சென்ட்ரல் லெவல்ல வந்து பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் கரப்ஷன் ஊழல்ல ஈடுபட்டா அதை வந்து எடுத்து விசாரிக்கிறது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா லோக்பால். இதுவே இந்த ஊழல் வந்து ஸ்டேட் லெவல்ல முதலமைச்சர், அதுக்கப்புறம் வந்து ஆளுநர், இந்த மாதிரி ஸ்டேட் லெவல்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதனுடைய பேர் என்னன்னா லோக் ஆயுக்தா. ஸ்டேட் லெவல்னா லோக் ஆயுக்தா, சென்ட்ரல் லெவல்னா வந்து லோக்பால். ஆனா ரெண்டுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஊழல் ரிலேட்டடானதுதான், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க, உலக தங்க கவுன்சிலால் இந்தியாவின் புதிய சிஇஓ. சரியா, வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்தியாவுக்கு சிஇஓவா வந்து பாத்துட்டீங்கன்னா ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. அவர் பேர் வந்து சச்சின் ஜெயின். வேர்ல்டு கோல்டு கவுன்சில் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சச்சின் ஜெயின் அவர்கள். அடுத்து, இஸ்ரோ வந்து குலசேகரப்பட்டினத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா புதுசா வந்து ஒரு லான்ச்சிங் பேட் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ அது வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து எந்த மாநிலத்தில் இந்த குலசேகரப்பட்டினத்தில் வந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் தமிழ்நாடு. ஏன்னா குலசேகரப்பட்டினம் எங்க இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கு. குலசேகரப்பட்டினம் வந்து எங்க இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்க, ஸ்வாலோயிங் த சன்.
சரியா? ஸ்வாலோயிங் த சன் அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதுனது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லக்ஷ்மி முருதேஸ்வர் பூரி. ஸ்வாலோயிங் த சன் அப்படின்ற ஒரு புக்கை எழுதுனது லக்ஷ்மி முருதேஸ்வர் பூரி. அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ இதில் வந்து கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் நம்ம பார்த்தோம்ல, அந்த கேலோ KIWG என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வின்டர் கேம்ஸ். இந்த கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ்ல வந்து செகண்ட் ரன்னர் அப் பொசிஷன், செகண்ட் அதாவது வின்னர்னா ஃபர்ஸ்ட் ரேங்க், முதல்ல வந்தவங்க கோல்டு, அடுத்து ரன்னர்னா சில்வர், அடுத்து செகண்ட் ரன்னர் அப் அப்படின்னா மூணாவது, சரியா? மூணாவது வந்தவங்க. ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 4வது பதிப்புல வந்து மூணாவது ரேங்க், மூணாவதா வந்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதில் என்ன இருக்கு? மூணாவது வந்து மகாராஷ்டிரா, சரியா? மகாராஷ்டிரா வந்து 22 டோட்டல் மெடல், கர்நாடகா 11 மெடல். ஆனா வந்து அவங்க கோல்டு அதிகம், சரியா? கோல்டு அதிகம் அப்படின்றதுனால ரேங்க் 2. ஸோ அதுக்கப்புறம் ஆர்மி வந்து பார்த்துட்டீங்கன்னா 21 மெடலோட ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறாங்க, 10 கோல்டு. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா அறிவியல் சிறப்புக்காக வந்து GD பிர்லா விருது 2023 பெறும் நபர் வந்து யார் அப்படின்னா அதித்தி சென்டி. இவங்க தான் வந்து GD பிர்லா அவார்டு 2023 ஃபார் சயின்டிபிக் எக்ஸலன்ஸ் விருது வந்து வாங்குறாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க? பாகிஸ்தான்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு மாகாணம், சரியா? ஒரு ப்ரொவின்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எவர் உமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அ ப்ரொவின்ஸ் இன் பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல ஒரு மாகாணத்துல வந்து முதல் டைம்ல வந்து ஒரு பெண் வந்து முதலமைச்சர் ஆகுறாங்க. அவங்க பேர் என்னன்னா மரியம் நவாஸ். அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மரியம் நவாஸ். அடுத்த கேள்வி என்னன்னா ஸ்டார்ட் அப் மகா கும்பு, சரியா? ஸ்டார்ட் அப் மகா கும்பமேளா 2024 கருப்பொருள் தீம் வந்து என்ன அப்படின்னா பாரத் இனோவேட்ஸ் அப்படின்றது தான் இங்க இருக்குல்ல, பாரத் இனோவேட்ஸ். அடுத்து உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்டு ட்ரேடு கான்ஃபரன்ஸின் 13வது அமைச்சர்கள் மாநாடு எங்க நடைபெறும் அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அபுதாபி, சரியா? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்க அபுதாபில தான் 13வது வேர்ல்டு ட்ரேட் கான்ஃபரன்ஸினுடைய மினிஸ்டீரியல் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கப்பெறும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியாவினுடைய முதல் கதிசக்தி ஆராய்ச்சி இருக்கை, அதாவது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கதிசக்தி ரிசர்ச் சேர் வந்து எங்க உருவாக்கப்படும் அப்படின்னா IIM ஷில்லாங், சரியா? IIM ஷில்லாங்ல தான் உருவாக்கப்படும் அப்படின்றத இதுல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்ன கேள்வி? ஸோ வேலை உலகில், சரியா? ஸோ வேலையெல்லாம் பார்க்குறாங்கல்ல, இந்த ஒர்க் ரிலேட்டடா இப்போ நம்மளுடைய குளோப் அப்படின்றது, உலகம் அப்படின்றது வேலையில தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வேலை உலகில் வன்முறை மற்றும் துன்புறுத்தல் மீதான சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ILO இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ILO அப்படின்னா என்னன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு கன்வென்ஷன் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க, கன்வென்ஷன் நம்பர் 190. ஸோ இதை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஏசியால வந்து இந்த ஒரு கன்வென்ஷன் நம்பரை வந்து ஆசியால முதலாக அண்மையில் வந்து அங்கீகரித்த நாடு எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பிலிப்பைன்ஸ். ஸோ பிலிப்பைன்ஸ் தான் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனுடைய 190வது கன்வென்ஷனை வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏசியால வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ உலகம் ஃபுல்லா நிறைய கண்ட்ரி வந்து இதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அதுல வந்து 38வது நாடாகவும் ஏசியால வந்து ஆசிய கண்டத்துல வந்து முதல் நாடாகவும் பிலிப்பைன்ஸ் வந்து இருக்குது. ஓகே. அடுத்து என்ன கேட்கறாங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய விஜிலன்ஸ் கமிஷனரா வந்து பிரசிடென்ட் வந்து ஒருத்தவங்களை நியமிச்சிருக்கிறாங்க, ரைட்டா? ஸோ அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா மத்திய விழிப்புணர்வு ஆணையத்தில் சமீபத்தில் ஜனாதிபதியால் விழிப்புணர்வு ஆணையம், அதாவது விஜிலன்ஸ் கமிஷனராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா AS ராஜீவ் அவர்கள். யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா AS ராஜீவ். அடுத்து என்ன கேள்வி அப்படின்னா இந்தியாவினுடைய மிக நீளமான கேபிள் பாலமான சுதர்ஷன் சேதுவின் மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்தியாவினுடைய மிக நீளமான சுதர்ஷன் சேது வந்து எவ்வளவு கிலோமீட்டர்னா 2.32 கிலோமீட்டர், 2.32 கிலோமீட்டர். இங்க இருக்குல்ல 2.32 கிலோமீட்டர். என்ன பிரிட்ஜ் பேர் என்ன? சுதர்ஷன் சேது பிரிட்ஜ். எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா தொங்கும் பாலம் அப்படின்ட்டு சொல்றாங்க, சரியா? கேபிள் பாலம் அப்படின்ற மாதிரி, தொங்கும் பாலம் இல்ல, கேபிள் பாலம். சோ இதை வந்து ஆரம்பிச்சு வச்சது யாருன்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். அடுத்த கேள்வி. அடுத்து என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா தர்ம கார்டியன் அப்படின்ற பயிற்சி வந்து எங்க தொடங்க இருக்குது அப்படின்னா வந்து ராஜஸ்தான். தர்ம கார்டியன் அப்படின்றது வந்து எங்க தொடங்க இருக்குதுன்னா ராஜஸ்தான். தர்ம கார்டியன் யாருக்கும் இடையில ஏற்படுற ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ்னா இந்தியா மற்றும் ஜப்பான் ஜாயிண்ட் எக்ஸசைஸ், கூட்டு பயிற்சி. என்ன எக்ஸசைஸ் பேர்? தர்ம கார்டியன். எங்க ஆரம்பிக்க போது? ராஜஸ்தான்ல ஆரம்பிச்சிருக்கு.
அடுத்த கேள்வி என்னன்னா, அதாவது குளோபல் லீடர் அப்ரூவல் ரேட்டிங்ஸ் அப்படின்னு உலகளாவிய தலைவர் ஒப்புதல் மதிப்பீடுகள் அப்படின்ற மாதிரி போட்டு இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பாப்புலரான லீடர்ஸ் அப்படின்ட்டு ரேட்டிங் விடுவாங்க. அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த இதை ரிலீஸ் பண்றது யார் அப்படின்னு பாத்துட்டீங்க, அந்த ரேட்டிங்ஸை ரிலீஸ் பண்றது யாருன்னா மார்னிங் கன்சல்ட் அப்படின்றது, மார்னிங் கன்சல்ட். ஸோ இந்த ஒரு இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இருக்கலே ரொம்ப உலகத்திலேயே ரொம்ப பாப்புலரான லீடர் வந்து யாரா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்தியாவுடைய பிரதம மந்திரியான நரேந்திர மோடி அவர்களை தான் உலகத்திலேயே ரொம்ப பாப்புலரான லீடரா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சொன்னது யாருன்னா மார்னிங் கன்சல்ட். அவங்க எந்த ரேட்டிங்னா குளோபல் லீடர் அப்ரூவல் ரேட்டிங்ஸ் அப்படின்றதுல. அடுத்து என்ன கேட்கறாங்கன்னா, சோ உத்தரப்பிரதேஷ்ல வந்து எந்த மாவட்டத்துல, உத்தரப்பிரதேசனுடைய எந்த மாவட்டத்துல வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னு தேசிய ஃபேஷன் தொழில்நுட்ப நிறுவனம் வந்து அவங்க வந்து ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வாரணாசி. சரியா? சோ வாரணாசியில தான் வந்து என்ன கொண்டு வர வாரணாசி. சோ என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்னா வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி உத்தரப்பிரதேஷ்ல. அடுத்து ஒடிசியஸ் அப்படின்ற ஒரு சந்திர லேண்டர்னா மூன்ல வந்து லேண்ட் ஆகுறது, ரைட்டா? நிலாவில் வந்து லேண்ட் ஆகிற ஒடிசியஸ் அப்படின்ற ஒரு லேண்டரை வந்து உருவாக்கிய நிறுவனம் வந்து என்ன நிறுவனம் அப்படின்னா வந்து இன்டுயிட்டிவ் மிஷின்ஸ். சரியா? இன்டுயிட்டிவ் மிஷின்ஸ் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த லூனார் லேண்டரான இந்த என்ன சொல்றாங்க ஒடிசியஸ் அப்படின்ற நிலாவில் வந்து லேண்ட் ஆகுறது, நிலாவில் வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக நிலாவில் அது வந்து லேண்ட் ஆக போகுது. அது பேர் என்னன்னா ஒடிசியஸ். உருவாக்குனது யாருன்னா இன்டுயிட்டிவ் மிஷின்ஸ். அடுத்து தோஸ்தி அப்படின்ற ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸ், அதாவது தோஸ்தி என்ற ஒரு முத்தரப்பு பயிற்சியின் 11வது பதிப்பில் வந்து பார்வையாளராக பங்கேற்பவர் யார்? பார்வையாளர்னா ஒரு அப்சர்வர். சரியா? அப்சர்வர் ஸ்டேட்டா இருக்கும். சரியா? அப்சர்வர் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து பாத்துட்டீங்கன்னா யாருன்னா பங்களாதேஷ் தான். சோ தோஸ்தி அப்படின்ற ட்ரைலேட்டரல் முத்தரப்புன்னா யாரும் சேர்ந்து இது பண்ண போறாங்கன்னா ஒன்னு இந்தியா, இன்னொன்னு மால்தீவ்ஸ், இன்னொன்னு ஸ்ரீலங்கா. இந்த 3 நாடுகளும் சேர்ந்துதான் இதுல வந்து இணைஞ்சு அதுல வந்து வேலை செய்ய போறாங்க. அடுத்து குரு ரவிதாஸ் வந்து வட இந்தியாவில் எந்த மத இயக்கத்துடன் தொடர்புள்ளவர் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பக்தி மூவ்மெண்ட். குரு ரவிதாஸ் வந்து எந்த மத இயக்கம் அப்படின்னா பக்தி மூவ்மெண்ட் கூட ரிலேட் ஆனவர். அடுத்த கேள்வி, ஸ்கல்ப்டட் ஸ்டோன்ஸ் மிஸ்ட்ரீஸ் ஆஃப் மாமல்லபுரத்தின் மர்மங்கள், ஸ்கல்ப்டட் ஸ்டோன்ஸ் மாமல்லபுரத்தின் மர்மங்கள் என்ற புக்கை வந்து எழுதியவர் யாருன்னா அஸ்வின் பிரபு. எழுதியவர் யார் அப்படின்னா அஸ்வின் பிரபு. அந்த புக்கோட போட்டோ வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸ்கல்ப்டட் ஸ்டோன்ஸ் மிஸ்ட்ரீஸ் ஆஃப் மாமல்லபுரம் எழுதியது யாருன்னா அஸ்வின் பிரபு. அடுத்த கேள்வி, விண்வெளி துறையில் வந்து அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட அந்நிய நேரடி முதலீட்டின் தற்போதைய சதவீதம் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்பேஸ் செக்டர் இருக்குல்ல, ஸ்பேஸ் செக்டர்ல வந்து எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு. ஸோ ஃபாரின்ல இருந்து இந்தியாவுடைய ஸ்பேஸ் செக்டர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா முதலீடு பண்ணலாம். ஸோ எத்தனை சதவீதம் வரைக்கும் முதலீடு பண்ண முடியும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. 100% முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% முதலீடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ போன்பே வந்து ரீசெண்டா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அவங்க அதனுடைய பேர் என்ன அப்படின்னா வந்து இந்தஸ் ஆப் ஸ்டோர். சரியா? இந்தஸ் ஆப் ஸ்டோர் மொபைல் அப்ளிகேஷன் ஸ்டோர்னுடைய பெயர். இந்தஸ் வந்து மொபைல் அப்ளிகேஷன் ஸ்டோர். இப்போ நம்மளுக்கு பிளே ஸ்டோர் மாதிரி இருக்கு தெரியுமா? ஸோ பிளே ஸ்டோர் மாதிரி மொபைல் அப்ளிகேஷன் ஸ்டோர் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய பேர் இந்தஸ் ஆப் ஸ்டோர். அடுத்து ஸோ சர்க்கரை மீட்பு விகிதம் ஆல்ரெடி வந்து 10.25% இருக்கு. அது கூட சேர்த்து 2024-25 பருவத்திற்கான கரும்புக்கு அங்கீகரிக்கப்பட்ட எஃப்ஆர்பி என்ன அப்படின்னு கேட்கிறேன். எஃப்ஆர்பினா ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் பிரைஸ். இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு தொகை மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஆல்ரெடி வந்து சுகருக்கு ரெக்கவரி ரேட், அதாவது சர்க்கரை மீட்பு விகிதம் 10.25% இருக்கு. அது போக எஃப்ஆர்பி எவ்வளவு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு குவிண்டாலுக்கு 340 ரூபா. ஒரு குவிண்டால் அப்படின்னா 100 கிலோ. ஒரு குவிண்டால் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 100 கிலோ அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, சோ எவ்வளவு அப்படின்னா ஒரு குவிண்டாலுக்கு 340 ரூபா வந்து கொடுக்க போறாங்க. அடுத்து என்னன்னு பாத்துட்டீங்கன்னா சமீபத்துல வந்து உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து எந்த மாநிலம் வந்து தொடங்கியுள்ளது அப்படின்னா தமிழ்நாடு. பேர்லயே தெரியும், உங்களை தேடி உங்கள் ஊரில். சோ இது வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் வந்து தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு கீழே மாவட்ட ஆட்சியாளர்கள் வந்து எல்லாருமே வந்து மாசத்துக்கு ஒரு நாள் வந்து கிராமங்கள் இந்த நிறைய வட்டம் அப்படின்னு இருக்குல்ல, வட்டம் அளவில் தங்கி அவங்க வந்து கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை வந்து ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் நலத்திட்ட திட்டங்களை வந்து அவர்களுக்கு சொல்லி எல்லாத்தையுமே வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. சரியா? உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்ற திட்டம். அடுத்து சோ இந்தியாவினுடைய முதல் ஹைப்பர் வெலாசிட்டி விரிவாக்க
சுரங்கப்பாதை சோதனை வசதியை வந்து வெற்றிகரமாக நிறுவி சோதனை செய்த நிறுவனம் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. ஐஐடி கான்பூர். என்னன்னா ஐஐடி கான்பூர் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹைப்பர் வெலாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் டனல் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா? இது வந்து ஃபர்ஸ்ட் இது சோதனை செய்தது யார் அப்படின்னா ஐஐடி கான்பூர். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐஐடி, இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் ஐஐடி எது அப்படின்னா ஐஐடி காரக்பூர். சரியா? எங்க இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் ஐஐடி எங்க இது பண்ணாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஐஐடி காரக்பூர்ல. எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1951. ரைட்டா? 1951. இந்த ஐஐடி காரக்பூர் எங்க இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால். சரியா? வங்காளதேசத்துல இருக்கு. சாரி, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் ஐஐஎம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இது எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா கல்கட்டா. எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னா 1961. கல்கட்டா எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய முதல் எய்ம்ஸ், ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது எங்க கொண்டு வந்தாங்கன்னா நியூ டெல்லி. எப்போ கொண்டு வந்தாங்க? 1956 கொண்டு வந்தாங்க. 1956. ஓகே. அடுத்து, ஸோ ஒரு நாட்டில் வந்து காலரா வந்து ரொம்ப அதிகமாக பரவிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த நாட்டுக்காக வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியா வந்து மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை வந்து அனுப்பியது. ஸோ இந்தியா வந்து எந்த நாட்டிற்கு காலராவுக்காக வந்து உதவி அனுப்பியது அப்படின்னா ஜாம்பியா. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னன்னா ஜாம்பியாவுக்கு தான் அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 3 மாநிலத்துல வந்து கழுகு வந்து கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. அந்த கணக்கெடுப்புல வந்து ஹிமாலயன் கிரிஃபன் அப்படின்ற ஒரு கழுகு வந்து எங்க வந்து கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்னா வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி, வயநாடு வனவிலங்கு சரணாலயத்துல வந்து ஹிமாலயன் கிரிஃபன் அப்படின்ற ஒரு கழுகை வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் ஹிமாலயன் கிரிஃபன். அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா ஸ்வச்தா கிரீன் லீஃப் ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு மதிப்பீடு. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த துறைக்கான அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட மதிப்பீட்டு அமைப்பு அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர். இதுக்கான இது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர், விருந்தோம்பல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார்ல தான் வந்து அவங்களுடைய ஒரு எப்படி சொல்றது, ஸோ எந்த லெவல்ல வந்து ஒரு இன்ஸ்டியூட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரேட்டிங் பண்றதுக்காக ஒரு சிஸ்டம் ஸ்வச்தா கிரீன் லீஃப் ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்களா நம்மளுடைய டாப் 100 பிப்ரவரி மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே. ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ஜனவரி அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பிப்ரவரி இப்போ முடிஞ்சிச்சு. அடுத்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அப்படின்ட்டு நம்ம கண்டினியூஸா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடவையும் யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றப்பயே வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப் இருக்கு. டெலகிராம் குரூப்ல இதனுடைய பிடிஎஃப் அப்படின்றத அப்லோட் பண்ணிடலாம். ஸோ ஒன்னு வந்து நீங்க பிடிஎஃப் 2-3 தடவை பார்க்கலாம். இல்லைன்னா வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லா பார்த்துட்டு ஸோ அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லா பார்த்துட்டு 2வது டைம் 3வது டைம் வந்து ஜஸ்ட் 2x ஸ்பீட்லயோ இல்ல 3x ஸ்பீட்லயோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சிடும். ஒரு 2 தடவை இந்த வீடியோ பார்த்தாலே போதுமானதுதான். ஓகே. சரி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.